ஹாய் ரேணு. ஹாய் காவியா. என்ன ரேணு பண்ணிட்டு இருக்க? நான் நாளைக்கு எனக்கு ப்ரோக்ராம் எக்ஸாம் காவியா, அதனால படிச்சுட்டு இருக்கேன் காவியா. ப்ரோக்ராமா? என்ன ப்ரோக்ராம் பண்ண போற? டிவில ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்ண போறியோ? இல்லை காவியா, இது சி ப்ரோக்ராம். சி ப்ரோக்ராம் அப்படின்னா என்ன ரேணு? சி ப்ரோக்ராம்ன்றது வந்து ஒரு லாங்குவேஜ் காவியா, கம்ப்யூட்டரோடைய ப்ரோக்ராம் லாங்குவேஜ். அதை பற்றி நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? ஓகே காவியா, உனக்கு ப்ரீஃபாக நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி ஓகே ரேணு. என்ன ரேணு பண்ணிட்டு இருக்க? நீ கேட்டல காவியா, சி ப்ரோக்ராமில் என்ன கோடிங்ன்ட்டு அதுதான் காவியா இது. அதை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா? ஓகே காவியா. ஆஷ் இன்க்ளூடட் ஸ்டூடியோ.hனா ஸ்டூடியோனா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட், .hனா ஹெட்டர் ஃபைல் லைப்ரரி. ஓகே ரேணு. என்ன இது டேட்டான்னு இருக்குது, அப்படின்னா என்ன? டேட்டா டைப்ஸில் 4 டைப்ஸான டேட்டா டைப்ஸ் இருக்குது. 4 டைப்ஸ் என்னென்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர்ஸ். இன்ட்டுனா இன்டீஜர்னா நம்ம சிங்கிள் நம்பர் கொடுக்குறது. ஃப்ளோல்ட்டுனா டெசிமல் நம்பர்னால் நம்பர்ஸில் டாட் வச்சு வர்றது. நம்பர்னா டாட் வச்சு வர்றது. கேரக்டர்ஸ்னா ஆல்ஃபபெட்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் கேப்ஸ் லெட்டர்ஸ். என்ன ரேணு இங்கே பிரிண்ட் இருக்குது? பிரிண்ட் நம்மளுக்கு பிரிண்ட் எடுத்து தருமோ? அப்படி இல்லை காவியா, பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். நம்ம கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவுட்புட்டில் ஷோ பண்ணோம். இஃப்னு இருக்குது. இஃப்னா என்ன? இஃப்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட். இஃப்க்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. கண்டிஷனில் வந்து நம்ம கொடுக்குற வேல்யூவை அதை டெஸ்ட் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸான்றதை ஷோ பண்ணும். அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது அக்செப்ட் பண்ணிக்கும். அது ட்ரூ இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக்கை விட்டு வெளியே வந்துடும். என்ன ரேணு இது இல்ஸ்னு இருக்குது, அப்படின்னா என்ன? இல்ஸ்னா இப்போ நம்ம இஃப்க்குள்ளே கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா இஃப்க்குள்ளே வந்தோடனே, அந்த இஃபோடைய பிளாக்குள்ளே வந்தோடனே அந்த பிளாக் வந்து ட்ரூ ஆகிடும். இதான் காவியா நீ கேட்ட ப்ரோக்ராம். நான் ரன் பண்ணுறேன், நீ பாரு. சரி ரன் பண்ணு ரேணு. சரி ஓகே ரேணு. இது வரைக்கும் சி ப்ரோக்ராம்னா என்னன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நீ இப்போ இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரேணு. Don't